கோழி முட்டையை மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தா எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். பல நூறு வருடங்களாக மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மிகவும் சத்தான உணவுகளில் ஒன்றா இந்த முட்டை இருக்குது. அப்படிப்பட்ட முட்டைகளை சரியாக கையாளாமலும் சமைக்காமலும் இருந்தால் அவைகள் நம்மை நோய்வாய்ப்படுத்தும். ஏன்னா முட்டைகள் சால்மனெல்லா பாக்டீரியாவால் மாசுபடக்கூடும். இந்த முட்டையில் சால்மனெல்லா பாக்டீரியா இருக்கா இல்லையான்றதை மைக்ரோஸ்கோப் மூலமாக செக் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோஸ்கோபிக் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிராய்லர் கோழி முட்டையோட மஞ்சள் கருவை கொஞ்சமாக சாம்பிள் எடுத்து ஒரு எம்டி ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்போட 10x ஜூமில் பார்த்தா இப்படி தான் இருக்கும். பொதுவாக கோழி முட்டையில் முட்டையோட ஓடு 10% வெள்ளைக்கரு 60% மற்றும் மஞ்சள் கரு 30% இருக்கும். 100 கிராம் முட்டையில் 10.9 கிராம் புரதம் முட்டையோட வெள்ளைக்கருலையும் 15.9 கிராம் புரதம் முட்டையோட மஞ்சள் கருவிலையும் இருக்குது. முட்டையோட வெள்ளைக்கருவை விட மஞ்சள் கருவில் குறைவான நீர் மற்றும் அதிக அளவிலான புரதமும் சிறிது கொழுப்பு மற்றும் பெரும்பாலான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இருக்குது. இந்த முட்டையில் சால்மனெல்லா பாக்டீரியா இல்லை. உங்களுக்கு சால்மனெல்லா பாக்டீரியாவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பொதுவாக எல்லா முட்டைகள்லையும் சால்மனெல்லா பாக்டீரியாக்கள் இருக்கிறது இல்லை. இவைகள் எப்படி பரவும்னா கோழியோட உடலிருந்து முட்டைகளுக்கு பரவும். அடுத்ததாக முட்டையோட ஓடுகளில் விரிசல் ஏற்படும் பட்சத்தில் விரிசல்கள் வழியாக பல வகையான பாக்டீரியாக்கள் முட்டைக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது.